நமஸ்காரம். நான் உங்கள் கடலங்குடி ஜோசியர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துட்டுருக்கிற தலைப்புக்கு பேர் தெய்வ குற்றம். இந்த தலைப்பு எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்ல, நான் ரொம்ப வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன். ஜாதகம் பார்த்துட்டுருக்கிறவாழ்ல நிறையா பேர் எங்கிட்ட ஒரே மாதிரியான சைமல்டைனியஸான கேள்விகள், ஒரு பேட்டர்ன் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளில் அவளுக்கு விளக்கம் கொடுக்க முடிஞ்சதோ இல்லை நிறையா பேர் மனசில் இந்த சந்தேகம் இருக்குமோ அப்படின்னு தான் நான் இந்த தலைப்பெல்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த தலைப்பு செலக்ட் பண்ணதுக்கு காரணம், எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு கேட்குறவா நிறையா பேர், சார் எனக்கு ஏதோ தெய்வ குற்றம் இருக்கா மாதிரி இருக்குது, எனக்கு குலதெய்வம் எங்கள்கிட்ட இல்லாத மாதிரி இருக்குது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சாமி கும்பிட முடியல, ஒரு விளக்கேற்றத்துக்கு கூட என்னால் முடியல, சாமி கோச்சிக்கிச்சு, சாமி குற்றம் ஏதோ இருக்கிறது. சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வேறு இந்த உலகத்தில் நடக்கிறது. இந்த குடுகுடுப்பக்காரா, இந்த குறி சொல்கிறவன்னு சொல்லிட்டு இந்த கிராமங்களில் வாசலில் வரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் சாமி இல்லைங்க, சாமி வெளியில் நிற்கிது, உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது அப்படின்னு ஏதோ ஒரு பயமுறுத்திட்டு அன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லணுங்கிறதுக்காகவோ இல்லை அவள்கிட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு போடணுங்கிறதுக்காகவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு போகிறது இவ ஆள் மனசில் போய் பதிஞ்சு கடவுள் ரொம்ப நம்மளை தண்டிக்கிறாரோ, நம்ம மேலே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவளுக்கு டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை மனதில் கற்பனைகளை தோன்றிக்கொண்டு நிறைய கஸ்டமர் எங்கிட்ட வரா. இப்போ அவளுக்கெல்லாம் சேர்த்தும் ப்ளஸ் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டேன். தெய்வ குற்றம் அல்லது கடவுள் நம்மளை தண்டிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன குற்றம் பண்ணீங்க, உங்களை தண்டிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. கடவுள் என்பவர் மிகவும் கருணை வாய்ந்தவர். நிச்சயமாக ஒரு குழந்தை வந்து அம்மாவை அடிச்சுட்டுட்டான் அல்லது குழந்தை வந்து ஒரு கெட்ட வார்த்தையில் நம்ம திட்டிடுதுன்னா அந்த குழந்தையை திருப்பி அடிப்போமா? கடவுளுக்கு நாம் ஒருவரும் சின்ன குழந்தை, நிச்சயமாக நம்ம தப்பை அவர் தண்டிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக போக மாட்டார். இது என்னுடைய அனுபவம். ப்ளஸ் நான் பெரியவாழ்கிட்டலாம் பேசியிருக்கேன், ஆச்சாரியர்களிடம், என்னோட வயசானவர்களிடம்லாம் இதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். நிச்சயமாக கடவுள் தண்டனை தரமாட்டார். ரெண்டாவது, கடவுள் உங்களிடம் கோபித்து கொண்டு போக மாட்டார், வீட்டை விட்டு வெளியில் விடுவார் கடவுள் தப்பு பண்ணினா. இதெல்லாம் சும்மா ஒரு பயத்துக்காக சொல்லி வச்ச விஷயமே தவிர கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பார்னோ இல்லை கடவுள் நம்மக்கிட்ட இல்லை என்றோ, கடவுள் அருள் நமக்கு இல்லை என்றோ கண்டிப்பாக யாரும் நினைக்காதீங்கோ. மனமுருக பிரார்த்தனை பண்ணினா அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து செய்து கொடுக்குற ஒரு பேர் தான் கடவுள். அவ்வளவு கருணை வாய்ந்தவர். இந்த கான்செப்டையே தப்பாக புரிஞ்சுன்றீங்க. உக்கிரமான கடவுளாக இருந்தாலும் சரி, சாஃப்டான கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள் என்பவர் நமக்கு கருணை உள்ளத்தோடு நம்ம கேட்கிற ஒரு பிரார்த்தனைகளை செய்து கொடுக்கறதுக்கு தான் இருக்காளே தவிர கண்டிப்பாக இல்லை. இந்த கண்டிக்கிறதுங்கிறதுலாம் கிரகங்களில் இருக்குது. கஷ்டப்படுவேல் சார் நம்ம ஜோசியம் சொல்லும்போது சொல்கிறோம், இதெல்லாம் இந்த கிரகத்துக்கிட்ட தான் கொடுத்துருக்கா. இவள் கொஞ்சம் தப்பு பண்ணுறா, இவளை திருத்தி இவளுக்கு ஒரு சின்ன ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுன்னு. கடவுள் நேரடியாக எந்த தண்டனையும் தரமாட்டார், எந்த விஷயத்திலையும் தண்டிக்க மாட்டார், யாரையும் பிடிக்கலேன்னு ஒதுக்க மாட்டார். நீங்கள் வேணால் கடவுளை உங்களுக்கு பிடிக்கலேன்னு ஒதுக்கலாமே தவிர கடவுள் உங்களை பிடிக்கவில்லை என்று ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமேல் நீங்கள் கடவுள் குற்றம் வந்துருத்தோ, ஏதோ சாமிக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு மறந்து போயிடுத்து, என்ன நீங்கள் சாமிக்கு செய்ய முடியும்? எல்லாமே சாமி இதுதானே, அவர்கிட்டயே எடுத்து அவருக்கே நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீங்களா? ஸோ நிச்சயமாக இந்த சாமிக்கு எது மறந்து போனாலும் உங்களால் கடவுளுக்கு அன்பை தவிர எதையும் பரிசாக கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அவர் தான், அவர்கிட்டேருந்து எடுத்தது தான். கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. நிறையா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சாமிகிட்டேருந்து எந்த தொந்தரவோ, சாமிகிட்டேருந்து எந்த தண்டனையோ, எந்த தெய்வ குற்றங்களோ கண்டிப்பாக வராது. இதை மனசில் வச்சுட்டு நிச்சயமாக இந்த டிப்ரெஷன் இல்லாமல், இதை பற்றி சிந்தனைகள் இல்லாமல் சந்தோஷமாக உழைச்சி எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு எல்லாம் அல்ல பெருமாளை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.